வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் இதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ். அப்படி கேட்டதுமே, இந்த பேரை கேட்டதுமே வந்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பயந்து ஒதுங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நோய் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்த காலங்கள் இருக்குங்க. ஏன்னா இந்த நோய்க்கு ஆரம்ப காலகட்டத்துல வந்து மருந்து இல்லை, அதுக்கு சரியான வைத்தியமும் வந்து இல்லை. ஸோ இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததும், எய்ட்ஸ்ங்கிற நோய் வந்ததும் நிறைய பேர் பயப்படுவாங்க, பயத்தால தற்கொலையும் பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து அந்த நோயால போராடி இறந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிறது, இந்த எய்ட்ஸ்ங்கிறது எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் சரியான சிந்தனையில தான் இருக்கீங்களா இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவையும் எய்ட்ஸை பத்தி? ஹெச்ஐவிங்கிற வைரஸ் வந்து எல்லாரும் உடம்புலையும் இருக்கு. நெகட்டிவா இருக்கிற வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை. பாசிட்டிவா மாறும் பொழுதுதான் அது எய்ட்ஸா மாறுதுன்னு எத்தனை பேருக்கு கேட்க தெரியும்? நம்மளுடைய பொதுவான கருத்து என்னன்னா, உடல் உறவுனால தான் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் வருது அப்படின்னு இருக்கலாம். ஆமாங்க, உண்மைதான். ஆனா எந்த மாதிரி உடல் உறவு? முதல்ல சேஃப் செக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சேஃப் செக்ஸ்னா என்ன? காண்டாம்ஸ் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது. அது வந்து பரவலா வந்து சேஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா நிறைய பார்ட்னர்ஸ் கூட செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கல்யாணம் பண்ணவங்களா இருந்தா உங்க மனைவி கூட மட்டும் நீங்க உறவுல இருந்தீங்கன்னா, உங்க கணவர் கூட மட்டும் நீங்க உறவுல இருந்தீங்கன்னா அது சேஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்திய காலகட்டத்துல வந்து ஓப்பன் செக்ஸ் வந்து எங்க பார்த்தாலும் நடக்குது. அதுல சில பேர் வந்து இந்த பாதுகாப்பான விஷயங்களை பயன்படுத்தாம உடல் உறவு வச்சுக்கும் பொழுதுதான் இந்த நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னன்னா, ஐதர் ஒன் பார்ட்னர்ஸ், நீங்க உடல் உறவு வச்சுக்கக்கூடிய ஐதர் ஒன் பார்ட்னர்ஸ்க்கு ஏற்கனவே எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அது ஆணுரை எதுவுமே பயன்படுத்தாம நீங்க வந்து உடல் உறவு வச்சுக்கும் பொழுது ஐதர் ஒன், ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு வந்து இருந்துச்சுன்னா இன்னொரு ஆளுக்கு வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மென்டாலிட்டி வந்து என்னன்னா, நம்மளுடைய சிந்தனை என்னன்னா, செக்ஸ் மூலமா மட்டும்தான் இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் எய்ட்ஸ் வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் இல்லைங்க, ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிறது வந்து ரத்தத்தாலையும் பரவும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊசியை பரிமாறிக்குவாங்க. அந்த ஊசியை பரிமாறிக்கும் போது ஐதர் ஒன், ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஊசியை இன்னொருத்தர் போடும்போது அந்த வைரஸ் வந்து அவங்க உடம்புக்குள்ள செலுத்தப்படும். அதுவும் நடக்குது. அதனால இந்த செக்ஸ் மூலமா மட்டும்தான் வந்து இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறதுங்கிற சிந்தனையை வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த வைரஸ் வேற விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் வருது. ரத்தம், இன்னொரு அளவுல ரத்தம் நம்ம உடம்புல வந்து கலக்கும் போது, அதாவது ஹெச்ஐவி பாசிட்டிவ் உள்ளவங்களுடைய ரத்தம் நம்ம உடம்புல வந்து கலக்கும் பொழுது நம்மளுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படி வேணாலும் வரலாம். அதனால பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து எய்ட்ஸ் உள்ளவங்களை வந்து முதல்ல எப்படி இந்த சமுதாயம் பாக்குது? அவங்க பெரிய குற்றவாளியா பாக்குது. அப்படி பார்த்தா சில ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கு. அந்த குழந்தைங்க என்னங்க தப்பு பண்ணுச்சு? அவங்க எதுக்கு நம்ம தப்பா பார்க்கணும்? இந்த மாதிரி சிந்தனையில இருந்து வெளிவரணும். முதல்ல ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஏன் வருது, எப்படி வருது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரொம்ப நல்லா முன்னேறி வந்துருச்சு. நிறைய ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க பிறந்து நல்ல வாழ்க்கையை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வைரஸை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியறதுக்கு அளவுக்கு மெடிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ ஹெச்ஐவி வந்த கையோட நம்ம எல்லாரும் ரொம்ப பயந்தோம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒஃபிஷியல்ஸா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல்ல இருந்தா இருக்கட்டும், நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, சேஃப் செக்ஸை பத்தி தான் நிறைய பேசினாங்க. ஓப்பன் செக்ஸ் வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருக்க கூடாது, எல்லாருக்கிட்டையும் உடலுறவு வச்சுக்க கூடாது, உடலுறவு வச்சுக்கிட்டவங்க வந்து பாதுகான உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் போயிருக்கு. எல்லாரும் வந்து பாதுகாப்பா தான் இருக்காங்க. ஆனா இந்த கேசஸ் வந்து அப்பப்போ அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம்? ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், ஹெச்ஐவி பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அவங்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் சமுதாயத்துல ஒரு ஆள் தான். இந்த ஹெச்ஐவி எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறதுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சேம் பிளேட், சேம் டாய்லெட் அப்படிலாம் யூஸ் பண்ணுறதை வந்து ரொம்ப தவிர்ப்பாங்க. ஹெச்ஐவி அது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகாது, ரத்தத்தின் மூலம் தான் டிரான்ஸ்மிட் ஆகுங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமுதாயத்தில் நம்ம அவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. கொஞ்சம் தெரியாமல அந்த வைரஸ் அவங்க உடம்புக்கு வந்ததும் அவங்களுக்கு நம்ம மோரல் சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மத்தியிலே இருக்கலாம், நம்ம கூடவே இருக்கலாம், நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம், நம்ம கொலீக்ஸாக இருக்கலாம். அவங்களை ஒதுக்கி வைக்கிறது இன்னும் அவங்களுக்கு இமோஷனலி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. கூட இருக்கிற நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாசிட்டிவிட்டியை பற்றி தான் பேசுறோம். ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அச்சம் வந்து, ஒரு பயம் வந்து இந்த மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ் எய்ட்ஸ் பேஷண்டை பார்த்ததும் வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கும். எவ்வளவுதான் மாடர்னா இருந்தாலும், ஓப்பன் மைண்டட் சொன்னாலும், ஐம் ப்ராட் மைண்டட் அப்படின்னு சொன்னாலும்,
இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஆள் HIV பாசிட்டிவ், இந்த மாதிரி எய்ட்ஸ் சொல்லுவாங்க நம்ம கூட இருக்கும் பொழுது சில பேர் அதை ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. இதுல அருவருப்பா பார்க்கறதுக்கு என்னங்க இருக்கு? ஒருவேளை அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமலே வந்திருக்கலாம்ல. அதை தான் நம்ம பார்க்கணும். கூடவே இருந்து அவங்களுக்கு மோரல் சப்போர்ட் கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரி ஆள் நம்ம கூட இல்லையா, அவங்கள பத்தி இழிவா பேசுறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி HIV பேஷண்ட்ஸ் சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து ஐடென்டிட்டி வந்து அவ்வளவு ரிவீல் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க சொன்னாதான் தெரியும். அவங்களுடைய ஐடென்டிட்டி எந்த நேரமே வந்து ரகசியமா தான் இருக்கும், PNC-யா தான் இருக்கும். அது வந்து வெளியே யாரும் வெளியிட மாட்டாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க பொழுது? ஒதுக்கி வைக்க போறீங்களா, இல்ல கேவலப்படுத்த போறீங்களா? இதுல கேவலப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி பார்த்தா நான் முதல்ல சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு கூட HIV பாசிட்டிவ் இருக்கு. முதல்ல நம்ம மைண்ட் செட்டை வந்து கிளியரா வச்சுக்கணும். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க, நிறைய போராட்டங்கள் நடக்குது. நம்ம பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் நம்மளுக்கு பல நோய்கள் வருது, பல விதமான நோய்கள் வருது. சில நோய்கள் வந்து தீர்ந்துருது, சில நோய்களுக்கு வந்து இன்னும் தீர்வு காணாம வந்து சில பேர் வந்து அதை அப்படியே வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து எதுவுமே வந்து ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்ட விஷயம் இல்லை. இந்த மாதிரி வைரஸ் வரணும், இந்த மாதிரி நான் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கும் பொழுது அதை ஓவர் கம் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். லைஃபை பாசிட்டிவா யோசிக்கணும். ஒருவேளை நம்மளுக்கே அந்த விஷயம் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவா யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் சில பேர் வந்து காமெட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் த நெக்ஸ்ட் மூமெண்ட் அந்த ரிப்போர்ட் வந்ததும் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அவங்களால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாம தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவங்க தப்பான வழியில போகும்பொழுது நம்ம வந்து சொல்லலாம், இது வந்து நீ ரிஸ்க் எடுக்கிற, உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற, இதெல்லாம் வந்து நீ நிப்பாட்டு அப்படின்னு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெடிக்கல் செக்அப் போங்க. ஸோ உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த HIV பாசிட்டிவ் டெஸ்ட் போறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? தப்பு செஞ்சிருக்கீங்களோ தப்பு செய்யலையோ அது செகண்டரி. உங்களுடைய ஹெல்த் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க போய் உங்களை செக் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லையே. ஒருவேளை தப்பான விஷயத்துல ஈடுபட்டவங்க மட்டும்தான் HIV பாசிட்டிவ் டெஸ்ட்க்கு போகணும்னு எந்த விதமான அவசியம் இல்லை. இயர்லி ஒன்ஸ் நீங்க போய் உங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ற மாதிரி HIV பாசிட்டிவ் டெஸ்டும் பண்ணிக்கோங்க. ஸோ யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட். நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா, நீங்க வந்து நல்லா இருக்கீங்க, நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான பயமும் இல்லை. நிறைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கேட்கறது என்னன்னா, நீ எதுக்கு இந்த டெஸ்ட்க்கு வர அப்படின்னு, உனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கா அப்படின்னு. அதே சந்தேகத்தை தாண்டி நான் நல்லா இருக்கேனா, நான் ஹெல்த்தியா இருக்கேனா, இந்த வைரஸ் எனக்கு தெரியாம என் கூட்ட வந்திருக்குமா அப்படின்னு நான் டபுள் செக் பண்ணிக்கிறேங்கிறத வந்து நம்ம தெளிவா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லிடலாம். இல்ல நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஈடுபட்டிருக்கேன், அதனால வந்து நான் மெடிக்கல் செக்அப் வந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லணும். முக்கியமா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, வரும் முன் காப்போம். அப்படி வந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். பாசிட்டிவிட்டியா இருக்கணும். தைரியமா நீங்க வந்து மூவிங் ஃபார்வர்ட் பண்ணணும். நீங்க தைரியமா உங்களோட ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா வந்து நல்லா வருவீங்க. அதே மாதிரி நம்ம கூட உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, HIV பாசிட்டிவ் இல்லை எய்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை ஒதுக்கி வைக்கிறத விட அவங்களுக்கு நல்ல மோரல் சப்போர்ட் கொடுத்து அவங்கள மேலே மேலே தூக்கி விடணும். அவங்க ட்ரீட்மெண்ட் போறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ, அவங்க இதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். முதல்ல நம்ம அவங்க எல்லாரையும் தப்பா பாக்குறதையும் தப்பா பேசுறதையும் நிறுத்தணும். வாழ்க்கையில ஒன்னு ரெண்டு விஷயம் இல்லைங்க, எல்லாருக்கும் எல்லாரும் தேவை. இது நம்ம தனியா வாழ்ந்துட முடியாது. தப்பு நடக்கலையோ தப்பு நடந்துச்சோ அதை பத்தி யோசிக்காம இனி நடக்க போறது நல்லதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நல்ல பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு, முதல்ல HIV பாசிட்டிவ் அப்புறம் எய்ட்ஸ்ங்கிற பேரை கேட்டதும் பயந்து ஓடாதீங்க. உங்களுக்கு தெரியலையா, நீங்க படிக்கலாம். நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஜேர்னல்ஸ் இருக்கு அபவுட் எய்ட்ஸ். ஓவர் கம் பண்ண பேஷண்ட்ஸோட இன்டர்வியூஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதோட அவேர்னஸ் வந்து முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த அவேர்னஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி.